நான் லில்லி ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் குலோப்ஜான். அது செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். குலோப்ஜான் பவுடரும், ஏலக்காய் பொடிச்சது, நாட்டு சர்க்கரை, காய்ச்சின பால், மில்க் மேட், தேங்காய். இப்போ ஒரு வடச்சட்டியில் நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு மிதமான சூடு வந்தால் போதும். இப்போ குலோப்ஜான் அந்த குலோப்ஜான் பவுடரில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சின பால் இருந்துச்சு பாருங்கள், அதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு தான் மீடியமாக காய்ஞ்சிருந்தாலே போதும். ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக காய்ஞ்சிடக்கூடாது. போட்டதுக்கு பின்னாடி கூட கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஜீராவில் தான் நம்ம குலோப்ஜான் போட்டு நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்ருப்போம். இது தேங்காய் பாலில் செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஓரளவுக்கு நம்ம தீயை கூட்டி வச்சுக்கலாம். இப்போ நல்லா காயட்டும். இது அப்படியே நம்ம லைட்டாக ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிச்சுன்னா அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். நல்லா காயட்டும். இப்போ காஞ்சிருச்சு. நம்ம அது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிறது நம்ம அப்படியே இந்த ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். பொதுவாக தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா இந்த வாய் புண்ணு, வயிற்றில் புண்ணு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, தேங்காய் பாலில் சாதத்தில் போட்டு நம்ம சுடுசுட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. வெறும் பாலாகவும் குடிக்கலாம். இப்போ நம்ம வந்து குலோப்ஜாமில் ஜீராவுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் எடுக்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து இந்த ஏலக்காய் பொடிச்ச பொடி இருக்குது பாருங்களேன், அது போட்டு நம்ம இப்போ நல்லா நம்ம அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம் பால். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, அது மீடியமான கப்பு, அந்த கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கோம். அது அப்படியே நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கரையட்டும். இதிலே பார்த்திங்கன்னா மில்க் மேட் பார்த்திங்கன்னா அந்த கரண்டியில் நம்ம தான் 1.5 கரண்டி ஊற்றிருக்கேன். இது நல்ல இனிப்பு போதுமானது. எனக்கு இன்னும் கூடுதலாக வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க எக்ஸ்ட்ரா. இதே போதும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை, மில்க் மேடு, தேங்காய் பால் எல்லாம் என்னதுன்னா மூணும் ஒன்றா சேர கலந்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கரையாமல் இருக்கு பாருங்கள், நான் நல்லா கலந்து விடணும். இந்த சர்க்கரையை நம்ம எடுத்து பார்க்குறப்ப தெரியக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் குலோப்ஜாம். நல்லா கரையட்டும். இப்போ கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு உருண்டையும் நான் போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு 1 ஹவர் நம்ம என்ன செய்யணும் வச்சிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்காக வேணும்னிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நான் வைக்கலை, ஆனால் வெளியே வச்சு சாப்பிட்றப்ப ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். தேங்காய் பாலோடத்தை இது எல்லாம் நம்ம போட்டு எல்லாம் போட்டாச்சு. போட்டு ஒரு பிளேட்டு போட்டு ஒரு 1 ஹவர் நம்ம எடுத்து அப்படியே வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை வந்து ஒரு சின்ன பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்களேன். அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து இந்த தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, அந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இனிப்பு வேணுங்கிறத அந்த மில்க் மேட் சேர்த்துருக்கோம், அதனால தான் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கன்னு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இந்த டேஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இனி வர்ற நாட்களில் புது
ஒரு வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. நீ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் நலமுடன் இருங்க.